அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. மை V3 ஆக்சுவல் பெயில் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. அது என்னாச்சு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை V3 ஆட்ஸ் சக்தியானந்த் அவர்களுடைய பெயில் அப்டேட். உண்மையாலுமே நாங்கள் இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ண எல்லா கேசஸ்லேயுமே இந்த அளவுக்கு ஒரு பெயில் ஹியரிங்க்கு வரதுக்கே லேட் ஆகுறது அப்படிங்கிறது நாங்கள் பார்த்ததே கிடையாது மக்களே. எங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னால் நம்ம இப்போ மணியை கிட்டத்தட்ட 9 ஆகி போச்சு. இப்போ வரைக்கும் காஸ்ட் லிஸ்ட்டில் வரல. சரி, காஸ்ட் லிஸ்ட்டில் சக்தியானந்த் அவருக்கு மட்டும்தான் வரலையா அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரிகிறது அப்படி கிடையாது. ஏனென்றால் போன வாரம் 12/9 அன்னைக்கு தமிழ்ச்செல்வி விஜய் அவங்கள பெஞ்சில் அவங்க பெண்டிங் கேஸ் பார்த்துருக்காங்க. சைடில் நீங்கள் பார்க்கலாம், பெண்டிங் கேஸ் பார்த்துருக்குறாங்க. அந்த பெண்டிங் கேஸ் எல்லாமே ஏபி அண்ட் பெயில் மட்டும் பார்த்துருக்குறாங்க. இந்த வாரம் அதாவது அடுத்தது திங்கள் செவ்வாய் லீவ் இருந்துச்சு. புதன்கிழமை நார்மல் கேஸ் போயிருக்கு. நேற்றுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை இன்றைக்கும் அவங்க எந்த ஒரு பெயிலும் பார்க்கல, ஏபியும் பார்க்கல. நாளைக்கும் எந்த பெயில் ஏபியும் வரல இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். அப்போது என்னென்னா ஒரு விஷயம் புரிகிறது. இப்போது சக்தியானந்தன் அவங்களுடைய பெயில் கேஸ் மட்டும் பெண்டிங் கிடையாது. அப்போது நிறைய பெயில் கேஸ் அவங்க பெண்டிங் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக புரியுது நமக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பெண்டிங் கேஸஸை தமிழ்ச்செல்வி விஜய் அவர்கள் திடீர்னு இங்கே மண்டே போடுங்கன்னு சொல்லலாம், டியூஸ்டே போடுங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படிலாம் வேண்டாங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நார்மல் கேஸ் வரட்டும், தர்ஸ்டே போடுங்கன்னு சொல்லலாம். ஸோ இது முழுக்க நீதிபதியை மட்டுமே சார்ந்த விஷயம் மக்களே. நம்ம போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கன்னு சொல்ல முடியாது. அது கேட்கறதுக்கான ஒரு ஸ்பேஸ்லாம் இருக்காது. எப்பவுமே ஒரு வழக்கு உங்களுக்கு நம்பர் ஆகி கேஸ் நம்பர் ஆகலைன்னா மட்டும்தான் நம்ம வருத்தப்பட வேண்டியது இருக்கும். பட் இந்த வழக்கை பொறுத்தவரை நீங்களே உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் பார்த்து எனக்கே சொல்கிறீங்க சார் கேஸ் நம்பர் ஆகிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸோ நான் கூட பார்க்குறதுக்கு டிலே பண்ணிட்டேன். நிறைய பேர் நீங்கள் தான் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் சார் கேஸ் நம்பர் அடித்து பாருங்கள் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபைலிங் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, கேஸ் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது. இப்போது ஒரு வழக்கு ஃபைலிங் ஆகிட்டு கேஸ் நம்பர் ஆகலை மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர கேஸ் நம்பர் ஆகிடுச்சு அப்படின்னா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு ஜட்ஜு பேனலுக்கு அது வந்தே தீரும். என்னென்னா இது எங்களுக்கே நாங்களே பேசிகிட்டு இருந்தோம் மக்கள். என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வெக்கேஷன் கோர்ட் ஒன்று சொல்லுவாங்க. மே மாதம் பூரா ஹைகோர்ட் லீவாக இருக்கும். ஏன்னா எல்லா ஜட்ஜஸுமே அன்றைக்கி ஃபுல் மந்த் லீவு கொடுத்து எல்லா ஜட்ஜஸும் ஊருக்கு போக சொல்லுவாங்க. எக்ஸப்ட்டு ஒரு 4-5 பேர் மட்டும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி கேசஸ் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி தர்ஸ்டே மட்டும் பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆர் வெனஸ்டே பார்ப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களுடைய அவைலபிள் பொறுத்திருக்கும். ஸோ நாங்களே பேசிகிட்டு இருந்தோம், என்ன வெக்கேஷன் கோர்ட் மாதிரி இருக்குது. எவ்ரி தர்ஸ்டே மட்டும்தான் இவருக்கு பெயில் வருன்ற மாதிரி. இப்போது முந்தின தர்ஸ்டே பார்த்தோம், இந்த தர்ஸ்டேவும் வரல, நாளைக்கும் வராமல் இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தோம் மக்களே. போர்ட்ஃபோலியோ மாறினதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஜென்ரலாக போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஜூன் மாதம் மாற்றுவாங்க. இந்த வருஷம் எல்லாமே டிலே ஆகுது. ஏன்னா லோவர் கோர்ட்டுடைய ஜட்ஜஸோட ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா போன மாதம் மாற்றிருக்காங்க. எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னால் ஜூன் மாதம் மாற்றி விடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கும், ஒரு வருஷத்துக்கு போயிட்டுருக்கும். வித்தியாசமாக ஆகஸ்ட் மாதம் லோவர் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருக்கும் மாற்றினாங்க இந்த வருஷம். அதே மாதிரி இந்த மாதம் ஜட்ஜு பேனல்லாம் மாற்றிருக்காங்க ஹைகோர்ட்டில். ஸோ இது எல்லாமே அது நம்மளுடைய நேரமாக இல்லை என்னன்ற நம்ம சொல்ல முடியாத மக்களே. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துட்டு தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷனால் தான் இந்த மாதிரி வெக்கேஷன் கோர்ட் மாதிரி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தி. போன வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மக்களே போன செப்டம்பர் 12 அன்றைக்கி தர்ஸ்டே தமிழ்ச்செல்வி விஜய் பார்த்த ஏபி அண்ட் பெயில் கேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 202 கேஸ் எடுத்துருக்காங்க. மொத்தம் 202 கேஸ், வெரி ஹியூஜ். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் 100 இல்லை 110 ரொம்ப கஷ்டம். 202 கேசஸ் அப்படிங்கிறது ஹியூஜ். சில பேர் 150 கேஸ்லாம் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 150 கேஸ் பார்த்தாலே மண்டை குழம்புற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ 202 கேஸ்னால் இப்போ நைட்டு 6 வரைக்கும் பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஆர்கியூமெண்ட் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா இன்னும் கஷ்டம், டைம் எடுத்துக்கும், கேஸ் டக்குன்னு முடிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி இவங்க அவ்வளோ கேஸ் போன வாரம் பார்த்துருக்காங்க. இப்போ இந்த வாரம் தர்ஸ்டே அன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள். நானே உங்களுக்கு காமிச்சிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் காசஸ் எடுத்து பாருங்கள் தமிழ்ச்செல்வி விஜயத்தை. இந்த வாரம் ஃபுல்லாக எந்த ஏபி கேஸும் எடுக்கல, எந்த பெயில் கேஸும் எடுக்கவே இல்லை. நாளை வரைக்கும் கிடையாது.
ஸோ அடுத்த வாரம் அப்படி எதிர்பார்த்துட்ருக்கோம் மக்களே. அடுத்த வாரம் திங்களோ செவ்வாயோ புதனோ வியாழனோ எப்படிங்கிறத நீதிபதி அவர்கள் சொல்லக்கூடிய முடிவு நீங்கள் வந்து மண்டேவே போட்டுருங்க, பெண்டிங் கேஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது, ஏன்னா எல்லாமே பெயில் கேஸஸ்ஸு, அவங்களுடைய லிபர்ட்டி கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஏன்னால் அப்பீல்ஸ் அப்படிங்கிறதை கூட அவங்க தள்ளி வச்சுட்டு பெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது அவங்களுடைய சொந்த முடிவை பொறுத்த விஷயம். எனிவேஸ் லாஸ்ட்டு ஒரு 3 வாரமாக தஸ்டே மட்டும் அவங்க பார்க்குற கணக்கு இருந்தது. இந்த தஸ்டே அதுவும் அவங்க பார்க்கல. ஏன்னால் இப்போது கரெக்டாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் பேனல் மாறுது. செப்டம்பரில் வந்த ஃபர்ஸ்ட் தஸ்டேவும் செகண்ட் தஸ்டேவும் பார்த்துருக்குறாங்கன்றதை பொறுத்து தான் தேர்ட் தஸ்டேவும் நம்ம எதிர்பார்த்தோம். நேற்று இவங்க எந்த ஏபி பெயிலும் பார்க்கல, இன்றைக்கும் பார்க்கல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரம் ஒரு திங்கள் செவ்வாயோடு போட சொல்லலாம். எதிர்பார்த்து காத்திருக்கோம் மக்களே. உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். ஏனென்றால் இந்த அளவுக்கு ஒரு கேஸ், அதுவும் பெயில் கேஸு, நீங்கள் அப்பீல்னா கூட விட்டுடலாம், ஒரு பெயில் கேஸு இந்த அளவுக்கு ஃபைலிங் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரமாக ஹியரிங் வராமல் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே ஃபஸ்ட் டைமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் எந்த கேஸும் பார்த்தது கிடையாது. ஸோ காத்திருப்போம் மக்களே. இந்த இடத்துல வந்து நம்ம பொறுமை தான் அவசியம், நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. காத்திருப்போம். அடுத்த வாரம் என்னைக்கு அவங்க வந்து இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். எனிவேஸ் இந்த வாரம் ஃபுல்லாக ஏபிஎன் பெயில் அவங்க பண்ணல. அடுத்த வாரம் தஸ்டே அன்னைக்கு முன்னாடியே அவங்க ஏபிஎன் பெயில் எடுத்து, ஏன்னா இது வந்து இன்னொரு விஷயம் பார்க்கணும், நிறைய கேஸ் பெண்டிங் இருக்குது. ஏபி கேஸும் பெயில் கேஸும், உங்கள் எம்டி கேஸ் மட்டும் கிடையாது. ஸோ இவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குன்றதுனால அவங்க ஏர்லியராக கூட பார்த்து மண்டேவோ டியூஸ்டேவோ போட்டால் நல்ல விஷயம், உத்தமமான விஷயம். எதிர்பார்க்கலாம் மக்களே. இந்த இடத்துல நம்ம எல்லாருடைய பொறுமையும் சோதிக்கப்படுகின்றது தான் நம்ம சொல்ல முடியும். நிறைய பேர் ஈவினிங் கால் பண்ணிட்டே இருந்தீங்க, எனக்கு கால்ஸ் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது அடுத்த வாரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.